இவன் இங்க என்னடி பண்றான்? அதான்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த டியூஷன் தான் சேர போறோம். இன்னைக்கு தான்டி எனக்கே நீ சொன்ன. அதுவும் கரெக்ட் தான். எங்க போனாலும் பேடே வந்துறானே. ஹலோ மேடம், டெக்னிக்கலி பார்த்தா ஆல்ரெடி அந்த பையன் படிச்சிட்டு இருந்த ஸ்கூல்ல நீ தான் 8ஆம் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச. இப்போ அவனை ஃபாலோ பண்றான். மூடு லாஜிக்கலி கரெக்ட்டா பேசறாளாமா. லாஸ்ட்ல இடம் இருக்கு பாரு. போய் அங்க போய் உட்கார் போ. நம்ம பக்கத்துல உட்கார சொல்றாரு டியூஷன் சார். அதான் வந்து உட்காரான்னு தெரியல. நவுந்து உட்கார் வா இந்த சைடு. சரி ஓகே சார். படிங்க எல்லாரும் ஒழுங்கா. சரியா? அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் என்னதான் திட்டுவாங்க. ஹாய் குமார். ஹாய். வீட்ல இருந்தா இவளோட ஞாபகமாவே இருக்குன்னா டியூஷன் சேர்ந்தோம். இங்கேயும் இருக்கா. ஒரு காட்ஸ் பிளானா இருக்குமோ? படிக்கலான்னு வந்தேன். இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீ எதுக்கு டியூஷன்லாம் சேர்ந்துட்டு? இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். நீ என்ன திடீர்னு டியூஷன்லாம்? வீட்டுல உட்காந்தா படிக்க முடியலன்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்ந்தா படிக்கவாது செய்யலாமே. அப்புறம் ஜெனி, நீ கடைசியா வந்து பேசினதுக்கு அப்புறம் கடைசி ஒரு 6 மாசமா நான் உன்கிட்ட பேசவே இல்லை. சாரி, நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. தப்பு தான் ரொம்ப. அந்த டைம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிரு. நல்லா இருக்கட்டும் குமார். அந்த சிச்சுவேஷன்ல நான் உன்னை விட மோசமா ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணேன். அனு, இந்த சம் நீ போட்டல? பைத்தியக்காரி, சமாளிக்கிறன்ற பேர்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டியூஷன் வந்து மேக்ஸை கேட்குறேன் கிட்ட. பிசிக்ஸ் புக் எடுறீங்க. அந்த கடைசியில இருக்க 3 பேரும் படிக்கிற மாதிரியே தெரியல. எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. நானும் பேசி முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு பாக்குறேன். படிங்கடா படிங்கடா, நல்லா மார்க் வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும்.